பிரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நான் ஜெபத்தின் மூலம் பேச பேச நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான். ஆனால் நம்ம எப்படி ஜெபிக்கணும் என்பது குறித்து ஒரு முறை இருக்குது. அதற்கான வழிமுறைகளையும் நம்மளுடைய வேதாகமத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மத்தேயு 6:7, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அதாவது நம்மை படைத்த தேவனுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை குறித்து ஆண்டவரிடம் ஜெபிக்கும் முன்பே உங்களுக்கு எது தேவை, இது குறித்து தான் நீங்கள் கேட்க போறீங்க என்பதை அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார் என்பதை வேதாகமத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது காலத்தை நேரத்தை வீணடிப்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருபோதும் விரும்ப மாட்டார். நீங்கள் ஜெபிக்க உட்கார்ந்து விட்டு தேவையில்லாமல் அது இதுன்னு போட்டு குழப்பாமல் முதலில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரித்து துதியுங்கள். இரண்டாவது, நீங்கள் அன்றைய நாளில், அதாவது கடந்து வந்த நாளில் தெரிந்தோ தெரியாமலோ ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் செய்த காரியங்கள், தவறுகளை குறித்து ஆண்டவரிடம் மனதார மன்னிப்பு கேளுங்கள். மூன்றாவதாக, உங்களை போன்ற, அதாவது அந்த நேரம் நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உலக மக்களுக்காக ஆண்டவரிடம் ஜெபியுங்கள். அதன் பிறகு உங்களுடைய விண்ணப்பங்களை தெளிவாக சுருக்கமாக ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பல மணி நேரங்கள் செலவிட வேண்டும் என்பதை விட செலவிடக்கூடிய நேரம் பயனுள்ளதாக, உணவு பூர்வமாக, சுருக்கமானதாக எத்தனை மணி நேரம் வேணாலும் ஜெபிக்கலாம். அது உங்களுக்கும் ஆண்டவருக்குமான தனிப்பட்ட உறவு. இப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருக்கும் உங்களுக்குமான உறவு இன்னும் அதிகப்படுவதை நீங்களே காணலாம். இது உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு இன்னும் நெருங்கி பழக பழக நீங்கள் எப்படி ஜெபிக்கணும், நீங்கள் எப்படி நடக்கணுங்கிறத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்கள் கூட பேசுவார். ஹேவ் எ பிளஸ்ட் டே. ஜீசஸ் பிளஸ் யூ.